ஓகே, மற்றுமொரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன். எனது நண்பன் நல்லுள்ளம் கொண்ட அனைவரும் கட்டாயம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கின்ற அனைவரும் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணப்படும் போது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்கும் போது இந்த வீடியோ நாங்கள் தொடர்ச்சியாக செய்வதற்குரிய ஒரு ஊக்குவிப்பாக இருக்கின்றது. அதே நேரம் இன்றைக்கி எனக்கு சுகம் இல்லாத காரணத்தினால இந்த வீடியோ குறுகிய ஒரு வீடியோவாக நான் செய்வதாக ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். ஆகவே ஏதாவது இந்த பேச்சு வழக்கிலேயோ இல்லை ஏதாவது ஒரு பிழை விட்டால் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணி அந்த பிழையை திருத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதே நேரம் இன்றைக்கி ஆங்கிலத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க போகின்றோம். அதுக்கு முதல் ஆங்கிலம் கற்பது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கின்றோம். ஆகவே ஆங்கிலம் என்பது ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கின்றது. ஆகவே இது நேரடி வகுப்புகள் நேரடி ஆங்கில வகுப்புகள் எமது பொத்தேல் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் மற்றும் தரம் 6 தொடக்கம் 11 வகுப்பு வரையான அனைத்து வகுப்புகளும் எமது பொத்தேல் பிரதேசத்தில் அமைந்துள்ள ப்ரோ கிளாஸில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே நேரம் நண்புக்குரிய மாணவ மாணவிகளே, அதே நேரம் நீங்கள் வேறு வகுப்புகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. ஓகே, ஆகவே நீங்கள் ஆங்கிலத்தை இன்றைக்கி கட்டாயம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு ஆங்கிலத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகணும். சரி அப்படியே? ஓகே, இன்றைக்கி ஆங்கிலம் படிப்போமா? ஆங்கிலத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகே, இன்றைக்கி என்ன விஷயம் அப்படி என்றெல்லாம் நீங்கள் கேட்க போகிறீங்க. இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம். சரி, இப்போ என்ன பார்ப்போம் பாருங்கள். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அந்த லெட்னு சொல் அடிக்கடி நம்ம பாடசாலையில் சரி, அலுவலகத்தில் சரி, இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம்ல. இந்த லெட்னு சொல்லி நம்ம பயன்படுத்துவோம். அப்போ லெட்டன்ஸ் என்னென்னா அனுமதி கேட்கறதுக்காக அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்வோம் இல்லையா, பயன்படுத்துவோம். அனுமதி கேட்கறதுக்காக அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். இப்போ பாருங்கள், என்னை போக விடு, என்னை சாப்பிட விடு, என்னை தூங்க விடு, அவனை விளையாட விடு, அவனை படிக்க விடு, இப்படியெல்லாம் நம்ம அன்றாட நம்ம பேசுகிறோம்ல, அதை ஆங்கிலத்தில் எப்படி பேசப்போம் என்று தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுக்கு நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை என்ன பிள்ளைகள்? லெட். இதுக்கு நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை லெட். லெட்டன்ஸ்னா அனுமதி அல்லது விடு என்ற கருத்தை தருவது. லெட்டர் கருத்து என்ன? அனுமதி அல்லது விடு என்ற கருத்தை தரும். கிளியர் அப்படியே? ஓகே, அனுமதி அல்லது விடு என்ற கருத்தை தரும். அப்போ லெட் இதை எப்படி நம்ம இதை செய்யப்படுறோம் சொல்லி பார்ப்போம். ஓகே, முதலாவது செய்யுங்க, லெட் என்று சொல்ல பெஸ்ட் போடுங்க. முதலாவது லெட்டர் சொல்ல போடுங்க. ரெண்டாவது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனை போடுங்க. என்ன ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு சொல்லி எல்லாருக்கும் டவுட் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன் சொல்றதுக்கு. சரி, மூணாவது வெர்பால், சாதாரண வேர்ப். அன்றாட நம்ம செய்கின்ற அனைத்து வேலைகளையும் சுட்டி காட்டுவது சாதாரண வேர்ப். அப்போ மூணாவது வேர்பால்னு போடுங்க. நாலாவது ஆப்ஜெக்டை போடுங்க. ஆப்ஜெக்ட்னா அந்த வேர்புக்கு பொருத்தமான ஆப்ஜெக்டை போடணும். சரியா பிள்ளைகள்? ஓகே, முதலாவது என்ன போடுங்க? லெட் என்று சொல்ல போடுங்க. ரெண்டாவது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனை போடுவீங்க. மூணாவது என்ன போடுவீங்க? வேர்பை போடுவீங்க. நாலாவது என்ன போடுவீங்க? ஆப்ஜெக்டை போடுவீங்க. ஆப்ஜெக்ட் எதுக்குரிய ஆப்ஜெக்டை போடுவீங்கன்னு சொன்னால் இந்த வேர்புக்கு பொருத்தமான ஆப்ஜெக்டை நீங்கள் பயன்படுத்துவீங்க. கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இப்போ நிறைய பேருக்கு கேள்வி வரும், இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன அப்படின்னு சொல்லி. ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொன்னால் ஒரு வசனத்தில் கடைசியில் வாரவங்க சொல்கிறேன். அதே நேரம் சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு பதிலாக வருகின்ற ஆக்கள் தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். விளங்க பிள்ளைகள்? அப்போ இந்த ப்ரொனவுன் சம்மந்தப்பட்ட ஒரு தனி வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஆல்ரெடி நான் இந்த ப்ரொனவுன் சம்மந்தப்பட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட்டாயம் இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனை உங்களுக்கு தனியாக போட்டுறேன். ஓகே, இப்போ பார்ப்போம். பாருங்கள், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆங்கிலத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன நினைக்கிறோம். முதலாவது பாருங்கள், மீ, அடுத்தது யூ, அடுத்தது ஹிம், அடுத்தது ஹே, அடுத்தது தெம், அடுத்தது இட், அடுத்தது அஸ். இவ்வளவு தான் ஆங்கிலத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இப்போ பாருங்க பிள்ளைகள், மீ அப்படின்னா என்ன? என்னை. மீ என்ன? என்னை. யூ என்றா உன்னை அல்லது உங்களை. கிளியரா? யூ என்றா உன்னை அல்லது உங்களை. ஹிம் என்றா அவனை. ஹே அவளை. தெம் அவர்களை. இட் அதனை. அஸ்
எங்களை. விளங்கா பிள்ளைகள்? அப்போ ஆங்கிலத்தில் இருக்கிற ஒப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னன்னு மீ. மீண்டா என்னை. யூ உன்னை அல்லது உங்களை. ஹிம் அவனை. ஹே அவளை. தெம் அவர்களை. இட் அதனை. அஸ் எங்களை. இதுதான் ஆங்கிலத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். விளங்கா பிள்ளைகள்? ஓகே. அப்போ முதல்ல என்ன போடுங்க? லெட் என்ற வார்த்தையை போடுங்க. ரெண்டாவது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனை போடுங்க. மூணாவது வேர்ப் பண்ண போடுங்க. வேர்ப் என்பது நம்ம அன்றாடம் பயன்படுத்துகின்ற சாதாரணமான வினை சொற்களை தான் வேர்ப்னு சொல்லுவோம். இப்போ ரீட்னு சொல்கிறோம், கோன்றோம், ஸ்டடின்றோம், ஜம்பன்னு சொல்கிறோம், ட்ரான்னு சொல்கிறோம். இதெல்லாம் தான் சொல்கிறோம் வேர்ப்னு சொல்லுவோம். அடுத்து ஆப்ஜெக்ட். விளங்க அப்படியே ஆப்ஜெக்ட் என்ன? அந்த அது இந்த வேர்பானுக்கு பொருத்தமான உதாரணம். என்னை பேச விடு. எதை பேச விடு? இந்த கேள்வி கேட்டால் வர விடுதான் ஆப்ஜெக்ட். என்னை ஆங்கிலத்தை என்ன உன்னை பற்றி பேச விடு. என்னை தூங்க விடு. எங்கே தூங்குற? வீட்டை. அப்போ என் வீட்டை என்ன தூங்க விடு. அப்படிலாம் பேசுறதுக்கு அப்படி. இப்போ பாருங்க, அவனை எழுத விடு. எழுதுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? ரைட். வெரி குட். எழுதுறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்ல? ரைட். எழுதுறதுக்கு ஆங்கிலத்தில் ரைட். அப்போ அவனை என்ன சொல்ற இங்கிலீஷில் எப்படி சொல்ல? ஹிம். அப்போ முதலாவது என்ன போடுவோம் நம்ம? லெட். முதலாவது என்ன போடுவோம்? லெட். நல்லா இருக்கும். ரெண்டு ஆப்ஜெக்ட் நான் அவனை என்ன சொல்ல? லெட் ஹிம். மூணாவது ரைட். பாருங்க ரைட். பாருங்க முதலாவது நான் லெட் என்று சொல்ல படியேன். ரெண்டாவது ஆப்ஜெக்ட் நான் படியேன். மூணாவது வேர்பு படியும். பாருங்க ரைட். அப்போ லெட் ஹிம் ரைட். அவனை எழுத விடு. லெட் ஹிம் ரைட். அவனை எழுத விடு. என்னை போக விடு. போகிறதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்ற பிள்ளைகள்? கோ. போகிறதுக்கு என்ன சொல்ற? கோ. அப்போ பாருங்க, என்னன்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்ற? மீ. என்னை போக விடு. அப்போ எப்படி சொல்ற? லெட் மீ கோ. லெட் மீ கோ. என்னை போக விடு. எங்க போக விடு என்று சொல்றதா ஆப்ஜெக்ட். சரியா பிள்ளைகள்? கிளியரா? அப்ப என்னை போக விடு. அவர்களை சாப்பிட விடு. அவர்களை சாப்பிட விடு. அவர்களை என்னதுக்கு இங்கிலீஷ்ல சொல்றாங்க? them. அப்ப let them. let them. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்ற? eat. let them eat. அவர்களை சாப்பிட விடு. கிளியரா? அவர்களை சாப்பிட விடு. அவளை தூங்க விடு. அவளை தூங்க விடு. அவளை இங்கிலீஷ்ல ஹே. ஹேண்ட அவளை. அப்ப என்ன சொல்ற? முதலாவது லெட்ட போடுவோம் நம்ம. என்ன? லெட் ஹர். லெட் ஹர் ஸ்லீப். தூங்குறதுக்கு என்ன சொல்ல? ஸ்லீப். லெட் ஹர் ஸ்லீப். அவளை தூங்க விடு. கிளியரா பிள்ளைகள்? அப்போ ஆங்கிலத்தில் பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸி பிள்ளை. அதை நீங்கள் பேசணும்னு சொன்னால் ஒரு பயிற்சி காப்பி எடுங்க. பயிற்சி காப்பியில் இந்த நோட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வாங்க. நிறைய இதே மாதிரி சென்டென்ஸை எழுதுங்க. எழுதி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வரும்போது 100% உங்களால் ஆங்கிலம் பேச முடியும் என்பது 100% உண்மையாக இருக்கின்றது. அதாவது லெட்டை போடுங்க. ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அடுத்து வேர்பை போடுங்க. அடுத்து ஆப்ஜெக்ட். இப்போ இவரை கொஞ்சம் நம்ம பார்ப்போம் பாருங்க. லெட் ஹிம் ரைட். அவனை எழுத விடு. என்ன எழுத விடு? எக்ஸாம். நான் பாருங்க அங்கே ஆப்ஜெக்ட் போடுறேன் பாருங்க. எக்ஸாம். இப்போ பாருங்க, லெட் ஹிம் ரைட் எக்ஸாம். அவனை பரீட்சை எழுத விடு. தயவு செய்து அவனை ஒன்றும் பிளாக் பண்ணாத. அவன் படிக்கிற பிள்ளை. அவனை பரீட்சை எழுத விடு. அப்படி நம்ம சொல்கிறோம்ல, அப்படி பேசுகிறதானே. அதுக்கு லெட்ஸ் பாருங்க, லெட் ஹிம் ரைட் எக்ஸாம். அவனை பரீட்சை எழுத விடு. என்னை போக விடு. எங்க போக விடு? பாடசாலைக்கு போக விடு. அப்ப பாடசாலைக்கு இக்கு என்ன சொல்ற பிள்ளைய? நான் சொல்லிட்டேன். இக்கு என்ன சொல்ல? டு இக்கு. அப்ப லெட் மீ கோ டு ஸ்கூல். லெட் மீ கோ டு ஸ்கூல். என்னை பாடசாலைக்கு போக விடு. பாருங்க, போறார். எங்க போறேன்னு சொல்றது தான் ஆப்ஜெக்ட் பிள்ளை. கிளியரா பிள்ளையே? ஓகே. அப்ப லெட் மீ கோ டு ஸ்கூல். என்னை பாடசாலைக்கு போக விடு. லெட் மீ கோ டு ஸ்கூல். அவர்களை சாப்பிட விடு. அவர்களை என்ன சாப்பிட விடு? ஏதாவது ஒன்று சாப்பிட தானே வேணும் அவர்கள். அப்ப என்ன சாப்பிட விடு? அப்ப பாருங்க, லெட் them eat rice.
let them eat rice. அவர்களை சோறு சாப்பிட விடு. விளங்க பிள்ளைகள், அவர்களை சோறு சாப்பிட விடு. let them eat rice. அவர்களை சோறு சாப்பிட விடு. அவளை தூங்க விடு. எங்க தூங்க விடுறதுக்கு? இங்க தூங்க விடு, அங்க தூங்க விடு. அவளை கனாட்டப்படுத்த சொல்றோம் இல்லையா? அவ எப்படி சொல்ற? let her sleep here. ஹியர்னா இங்கே. இப்போ சொல்லுங்க, அவளை அங்க தூங்க விடு. எப்படி சொல்லுவோம்? let her sleep there. தேர்னா அங்க. விளங்கப்படியே? அப்ப let her sleep here. ஹியர்னா இங்கே. let her sleep there. தேர்னா அங்கே. உங்களுக்கு ஈஸியாக இந்த ஃபார்முலா விளங்கிக்க வேண்டிய நான் ஒரு வித நம்புகிறேன். ஆகவே இதை நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ப்ராக்டிக்கல் எடுத்துக்கொள்ளும் போது 100 விதம் ஆங்கிலம் பேசலாம் என்பதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இப்போ கொஞ்சம் 2-3 சென்டென்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்கின்றேன். இப்போ பாருங்க, நான் சொல்கிறேன். இப்போ அவர்களை டிவி பார்க்க விடு. அவர்களை டிவி பார்க்க விடு. எப்படி சொல்லுங்க அப்போ? அவர்களை டிவி பார்க்க விடு. அவர்களை டிவி பார்க்க விடு. எப்படி சொல்லுங்க அப்போ? let them என்ன பார்க்கறதுக்குன்னு சொல்றோம் watch. let them watch. பாருங்க, சப்ஜெக்ட் let போட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் them போட்டீங்க, அடுத்து watch பண்ணுவாங்க டிவி ஆப்ஜெக்ட் பண்ணுங்க. அப்போ பாருங்க, let them watch TV. அவர்களை டிவி பார்க்க விடு. விளங்க? அவனை என்னுடன் வரவிடு. அவனை என்னுடன் வரவிடு. எப்படி சொல்லுங்க அப்போ? ஓகே, எக்ஸலண்ட். அவனை என்னுடன் வரவிடு. அப்ப let him என்ன? அவனை விடு. அப்ப let him come. அவனை வரவிடு. யார்ட வரவிடு? with me என்ன? என்னுடன். with me என்னுடன். with you உன்னுடன். with your father உங்களோட அப்பாவுடன். with your mother உங்களோட அம்மாவுடன். with friends நண்பர்களுடன். with your sister உன்னுடைய சகோதரியுடன். with your father உன்னுடைய ஃபாதருடன். with your class teacher with your class teacher உன்னோட வகுப்பு ஆசிரியருடன். கிளியரா பிள்ளைகள்? அப்போ பாருங்க, let him come with me. அவனை என்னுடன் வர விடு. எப்படி சொல்றேன்? அடுத்த பாருங்க, அப்பா அவனை என்னுடைய வேலையை செய்ய விடு. எப்படி சொல்லுங்க அப்பா? என்னுடைய வேலையை செய்ய விடு. என்னுடைய வேலையை செய்ய விடு. எப்படி சொல்ற? let me let me do. என்னை செய்ய விடு. என்னது செய்ய விடு? my work. பாருங்க, let me do my work. என்னுடைய வேலையை என்னை செய்ய விடு. let me do my work. என்னுடைய வேலையை என்னை செய்ய விடு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி தாரேன். அவனுக்காக என்னை சமைக்க விடு. அல்லது உனக்காக என்னை சமைக்க விடு. உனக்காக என்னை சமைக்க விடு. உனக்காக இக்காக என்றதுக்கு என்ன சொல்லு? நான் சொன்னேன் இக்காக. என்ன for. இக்காக என்ன for. அப்ப அவனை என்னை சமைக்க விடு. யாரு? அவனுக்காக என்னை சமைக்க. உனக்காக என்னை சமைக்க விடு. எப்படி சொல்ற? let him cook. பாருங்க, அவனை சமைக்க விடு. let me cook. என்னை சமைக்க விடு. என்னை சமைக்க விடு. யாருக்காக? for him. பாருங்க, let me cook for him. அவனுக்காக என்னை சமைக்க விடு. நம்ம சொல்றோம் இல்லையா பிள்ளைகள்? இப்போ பாருங்க, அதனை போக விடு அப்படின்னு சொல்ற பாருங்க, அவர்களை கிரிக்கெட் விளையாட விடு. அவனை என்னுடன் பேச விடு.
அவளை என்னோட பேச விடு. இப்போ நம்ம சொல்லலை அவளை கொஞ்சம் கூப்பிடுங்களேன், கூப்பிட்டு என்னோட கொஞ்சம் பேச விடுங்களேன் அவளை என்று நம்ம சொல்கிறா இல்லையா பிள்ளைகள், அதை எப்படி சொல்ல பார்ப்போம்? let her என்ன let her அவளை விடுங்க. என்னத்துக்கு? talk என்ன? பேச. let her talk அவளை பேச விடுங்க. யாரோட? with me. பாருங்க, let her talk with me. let her talk with me அவளை என்னுடன் பேச விடு. இப்போ நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கேள்வி வைக்கிறேன், விட சொல்கிறீங்களா அப்படியே? ஓகே, அவனை கிரிக்கெட் விளையாட விடு. எப்படி சொல்லுங்க? ஓகே, எக்ஸலண்ட். எப்படி? அவனை கிரிக்கெட் விளையாட விடு. let him play cricket அவனை ஓட விடு. let him run அவனை ரோட்டில் ஓட விடு. let him run on the road அவனை வாசிக்க விடு. எப்படி சொல்ல? let him treat அவனை வாசிக்க விடு. அவனை புத்தகத்தை வாசிக்க விடு. let him treat book அவனை புத்தகம் வாசிக்க விடு. ஓகே, விளங்குதா பிள்ளைகள்? அப்போ இன்றைக்கி நம்ம படித்த விஷயம் உங்களுக்கு 100% விளங்கிக்கும் என்று நான் 100% நம்புகின்றேன். ஆகவே இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் தொகுத்து எழுதி எடுக்கும் போது தான் இந்த நோட்ஸில் உங்களுக்கு 100% நன்மை கிடைக்கும். அதே நேரம் பிள்ளைகள் அது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வரும்போது நிச்சயமாக 100% ஆங்கிலம் பேச முடியும். ஆகவே எமது உடல்நிலை கருதி இந்த பாடத்தை நான் குறுகிய நேரத்தில் முடித்துக் கொள்கின்றேன். ஓகே, இத்துடன் என்னுடைய பாடத்தை முடிச்சுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு பாடத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை அவங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல உங்களை முர்ஷாத். பாய்.